Hey everyone, welcome back. In this video, we are going to see a 5-mark question, Development of Values. இது வந்து Value and Peace Educationல இருக்கு, B.Ed 4th semester. இந்த question ஒரு chart மாதிரி போட்டு explain பண்ணணும். அதுக்கு வந்து one by one explain பண்ணுறேன் பாருங்க. வேல்யூ வந்து எப்படியெல்லாம் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ வேல்யூ எஜுகேஷன் மூலமாக நமக்கு டெவலப் ஆகுது. அந்த வேல்யூ எஜுகேஷனுக்கு சோர்ஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்கூல், இன்னொன்று அவுட் ஆஃப் ஸ்கூல். அவுட் ஆஃப் ஸ்கூல்னு எடுத்துட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்யூனிட்டி பேஸஸில் நம்ம வந்து சில நல்ல ஹேபிட்ஸை கற்றுக்குறோம், இல்லை த்ரூ மீடியாஸ் அண்ட் பியர்ஸ் நம்ம கூட இருக்க ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் தான் நம்ம வந்து வேல்யூஸை கற்றுக்குறோம். ஸ்கூலில் வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு கரிக்குலர் அண்ட் டைரெக்டாகவே வேல்யூ எஜுகேஷன் சப்ஜெக்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான வழிகளெல்லாம் வந்துட்டு நம்ம வேல்யூ எஜுகேஷனை கொடுக்க முடியும். இந்த ஸ்கூலில் வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கறதுல வந்துட்டு 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோங்கிற ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோம், இந்த வேல்யூ எஜுகேஷன் மூலமாக நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வேல்யூ எஜுகேஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கறதுல என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது 4 எய்ம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட், நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படியெல்லாம் கற்றுக்க வைக்கிறீங்க, எந்தெந்த ப்ராசஸில் கற்றுக்க வைக்கிறீங்க. அண்ட் ப்ராடக்ட், அதனோட அவுட்புட், என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிற அவுட்புட். அண்ட் அவங்க அந்த கற்றுக்கிற ப்ராசஸில் என்னதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் அவங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸை ட்ரெயின் பண்ணணும், அண்ட் நல்ல கேரக்டரை டெவலப் பண்ணி விடணும், மாரல் திங்கிங் அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணி விடணும். இதெல்லாம் தான் வந்து ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் ஃபைனலி அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணணும். எவால்வேஷன் எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அப்சர்வேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணலாம், அண்ட் ஓரல் டெஸ்ட் வைக்கலாம், ரிட்டன் டெஸ்ட் வைக்கலாம், இன்டர்வியூஸ் லைக் அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, இந்த வேல்யூ எஜுகேஷன்லேருந்து என்ன கற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வேல்யூ எஜுகேஷனை வந்து கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரியான மாரல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக, அண்ட் பெடகாஜிஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸில் அவங்களோட சப்ஜெக்ட்ஸில் வைக்கிறது மூலமாக, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்கஷன், ப்ராப்ளம் சால்விங், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லி அவங்கள வந்துட்டு அது மூலமாக இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, என்ன மாரல் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வைக்கிறது. அண்டு சில ட்ராமா ஸ்டேஜ் பண்ணுறது மூலமாக வந்து அவங்களுக்கு மாரல் வேல்யூஸை புரிய வைக்கிறது. இந்த மாதிரியான ஆக்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேல்யூ எஜுகேஷனை கொடுக்கலாம். அண்ட் இதுலேயும் ஃபைனலாக வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட் மாரல் அண்ட் வேல்யூஸை வந்து எந்தளவுக்கு கற்றுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து எவால்வேட் பண்ணணும். அந்த சேம் ப்ராசஸ் தான் எவால்வேட் பண்ணுறதுக்கு அப்சர்வேஷன், ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் வைக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இன்டர்வியூஸ் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள எவால்வேட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. see you on another video. இது மாதிரி வேறு எந்த கொஷின்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறத காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்.